ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வருடம். அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய திதி பிரதமை திதி நாளை காலை 4:24 வரை உள்ளது. புனர்பூச நட்சத்திரம் காலை 11:24 வரை உள்ளது. பின் பூச நட்சத்திரம். பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை 11 மணியிலிருந்து 11:30 வரை. இன்று மகர ஜோதி தரிசனம். ஐயப்பனுடைய ஆலயங்களில் இன்று மகர சங்கராந்தி பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் ஐயப்பன் ஆலயம் சென்று ஐயப்பனை தரிசித்து ஐயப்பனை அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் பிள்ளையார் கோயில் சென்று சிதறு தேங்காய் உடைத்து பின் சிவன் ஆலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கிய பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகுந்த நலம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள். எல்லென்றால் எண்ணெயாக எல்லா காரியத்தையும் முடிப்பீர்கள். இன்று ஆபீஸ் விடுமுறை என்பதால் ஆபீஸ் செல்வோர் அனைவரும் குடும்பத்தாரோடு பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் வர செய்தி தெரியுங்க. அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் செஞ்சதுக்கு பழைய பாக்கி வசூலாகிறதோ. பழைய பாக்கினா என்னென்னா, உங்களுக்கு அரியர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அரியர்ஸ் வரக்கூடிய நியூஸோ உங்களுடைய நண்பர்கள் மூலயமாவது அல்லது உங்கள் உறவினர்கள் மூலமாவது ஒரு நல்ல செய்தி உங்களை அடையுங்க. வியாபாரிகளே, இன்று வியாபாரம் அமோகமாக நடக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கு லாபமாக இருக்குங்க. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஒரு லாபகரமான செய்தியும் சேருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்று பொங்கல் திருநாள்னு சொல்லிட்டு நீங்கள் குடும்பத்தோரோடு நீங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு வாடிக்கையாளர் ஐயா அண்ணாச்சி, இது ரொம்ப அவசியம், நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மெனக்கெட்டு செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு லாபகரமாக ரெட்டிப்பு பணம் தரன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அந்த வகையில் உங்களுக்கு லாபம் வருங்க. இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம். சாயங்காலம் ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை வணங்குமாறு கேட்டுக்கிறேங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவருங்க, பண்பானவருங்க, பாசமானவருங்க. உங்களுக்கு குடும்ப பாசம் அதிகங்க. இன்னைக்கு ஆஃபீஸு லீவுன்றதுனால ஆஃபீஸ் போகிறவங்க குடும்பத்தாரோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பசங்க என்ன கேட்குறாங்களோ அந்த பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. வியாபாரிகளே, உங்களுக்கு வியாபாரம் நல்ல விதமாக நடக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கட்டாயம் குடும்பத்தாரோடு உங்களுடைய பொங்கல் திருநாளை நீங்கள் நல்ல விதமாக கொண்டாடுங்க. இன்னைக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமையுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உங்கள் புள்ள குட்டிங்களோடு சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. அக்கம் பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதில் நீங்கள் போய் தலையிடாதீங்க. நீங்கள் அதை விட்டு விலகி அன்பான வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க.
ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயமும், கால பைரவர் ஆலயங்க. ஐயப்பனுக்கு நெய் தீபம் போடுங்க, கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலும் சிறப்பா அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களே, நீங்க சாமர்த்தியசாலிங்க. அன்பானவர்கள், பண்பானவர்கள், சாமர்த்தியசாலிகளும் கூடங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிம்மதியா இருப்பீங்க. ஆபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு லீவுன்றதுனால வீட்டுல குடும்பத்தாரோடு நிம்மதியா பண்டிகையை கொண்டாடுவீங்க. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல விதமா நடக்குங்க. வியாபாரிகளும் அவங்களுடைய குடும்பத்தாரோடு இன்னைக்கு நல்ல விதமா நிம்மதியா பண்டிகையை கொண்டாடுவாங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க நிம்மதியா பண்டிகை கொண்டாடுவீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு செய்தி உங்களை வந்து அடையுங்க. அது நல்ல செய்தியா தாங்க இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க யார்கிட்டயும் கடன் கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா நீங்க தண்டல் வாங்கியிருப்பீங்க, பேங்க் லோன் ஏதாவது வர்றது மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நண்பர் மூலயமா ஒரு ஒத்தாசை கிடைக்குங்க. அந்த செய்தி வருங்க இன்னைக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க மறக்காம பெருமாள் ஆலயம் போயிடுங்க. அப்புறம் நீங்க போக வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க எல்லா விதத்திலையும் பக்தி பரவசமா இருப்பீங்க. ஆபீஸ் போறவங்க இன்னைக்கு லீவுன்றதுனால பிள்ளைகளோடு பண்டிகையை கொண்டாடிட்டு கோயில் குளம்னு போவீங்க. ரொம்ப பக்தியா போவீங்க. எல்லா விதத்திலையுமே நல்லா இருப்பீங்க. அதே சமயம் வியாபாரிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வியாபாரம் நல்ல விதமா நடக்குங்க. அதே சமயத்துல நீங்க சாயங்காலம் மறக்காம உங்க பசங்களை அழைச்சின்னு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அந்த கோயில்ல எந்த சாமியை கும்பிடுறீங்கன்னு துர்க்கை அம்மனை மனசார வேண்டிங்க. பைரவரையும் இன்னைக்கு மனசார வேண்டிக்கிட்டு ஐயப்பனையும் வேண்டிக்கிங்க. எல்லா விதத்திலும் நலமா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க வந்து எல்லா விதத்திலையுமே நீங்க வந்து இன்னைக்கு நல்ல விதமா இருப்பீங்க. நீங்க அங்க எங்கேயாச்சும் நீங்க போனீங்கன்னு வச்சீங்க, அதாவது வந்து உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க, உற்றார் உறவினர் வந்திருப்பாங்க. அவங்களோட நீங்க கொண்டாடினாலும் சாயங்காலம் மறக்காம நீங்க ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிடுங்க. அது உங்களுக்கு ஏற்றமா அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆதாயம் தர நாளா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்க கேட்குறாங்க, உடனே இன்னைக்கு லீவு போட்டு நான் வீட்டில் இருக்கேன், என்னங்க ஆதாயம் கிடைக்கும்? ஆமாங்க, ஏதோ ஒரு நல்ல செய்தி வரும். நீங்க சில பேர் டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க ப்ரொமோஷனுக்காக. இதை விட அதிகமான சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்னா ப்ரொமோஷனோட வர டிரான்ஸ்ஃபருக்கு அந்த செய்தி உங்க அலுவலகத்திலிருந்து பணிபுரிய நண்பர்கள் மூலமா வரலாம். அது ஒரு நல்ல செய்தி தாங்க, ஆதாயம் தானங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிங்க பாருங்க, இன்னைக்கு வியாபாரம் நடக்கும். அதே சமயத்துல இன்னொரு வியாபாரத்தை பத்தி செய்தி வரும். இல்லைன்னா இந்த இடத்துல பொருள்கள் வந்து சலீஸா கிடைக்குதானாச்சு, இதை வாங்கி போடுங்க, உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும்னு யாராச்சும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. அதுவும் ஆதாயமா இருக்குங்க. சிம்மராசி அன்பர்ல கடின உழைப்பாளி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வேலைகள் வந்து வண்ணம் இருக்குங்க. அதாவது இன்னைக்கு பொங்கல்னால இந்த வாரம் ஃபுல்லா லீவ்ல இருப்பாங்க. பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. சிம்ம ராசியில இருக்க கடின உழைப்பாளிகிட்ட வந்து கேட்பாங்க. நீங்க வந்து எனக்கு வேலையை செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஆதாயம் 2 மடங்கா தரோம்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. சிம்ம ராசி அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, காலையில பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுங்க. சாயங்காலம் மறக்காம முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டுருங்க. எல்லா விதத்திலும் பொங்கல்ல இருந்து உங்களுக்கு அமோகமா இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க கவர்ச்சியா பேசி எல்லா விதத்திலையுமே காரியத்தை சாதிச்சிருவீங்க. கெட்டிக்காரங்க தாங்க. ஆபீஸ் போறவங்க பார்த்தீங்கன்னா லீவு, வீட்டுல குடும்பத்தாரோடு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு தன வரவு வரக்கூடிய செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வந்து சேருங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்க. அது மூலியமா தனவரவு உண்டாகுங்க, பண வரவு உண்டாகுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கடின உழைப்பாளிகளுக்கும் இன்னைக்கு கண்டிப்பா தனவரவு உண்டுங்க. கடின உழைப்பாளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க செலவு தாங்க எனக்கு. குடும்பத்துல இருக்கிற புள்ள குட்டிங்களாம் அதெல்லாம் கேட்குதுன்னு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னங்க தனவரவு வரணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா தனவரவு வரக்கூடிய செய்தி வருங்க உங்களுக்கு.
அதுவும் ஒரு விதத்துல லாபமா தாங்க அமையும். கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு மறக்காம போக வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம் மற்றும் ஐயப்பன் ஆலயம். ஐயப்பன் ஆலயத்துல மறக்காம போய் நெய் தீபம் போடுங்க. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசினாலும் சரிங்க, இன்னைக்கு விவேகமா யோசிச்சு பேசுங்க. அதாவது யாருடைய மனச புண்படுத்தாம, சரி காலம் இப்படி இருக்கு, நம்ம அனுசரிச்சுட்டு போயிடுவோம்ன்ற மாரி ஒரு விவேகமான ஒரு சூழல்ல இருப்பீங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஆஃபீஸ் லீவா இருந்தாலும் சரி, வீட்ல குடும்பத்தாரோட செய்யும்போது, இத இப்படி பெர்ஃபெக்ஷனா பண்ணுங்க, அப்படி பெர்ஃபெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. அது இன்னைக்கு நீங்க பண்ண மாட்டீங்க. உங்க குடும்பத்தார் ரொம்ப மகிழ்ச்சியா பண்டிகைய கொண்டாடுவாருங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, தம் தங்களுடைய பொருட்கள் எந்த இடத்துல அடுக்கியிருக்கோ, அந்த அடுக்குனதெல்லாம் சரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலயும் அவங்க ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. துளாராசில பிறந்த வியாபாரிகள். எல்லா விதத்திலயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஏற்றமான நாளா அமையுங்க. வியாபாரம் அமோகமா நடக்குங்க. கடின உழைப்பாளிகள் இருக்காங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாடிக்கையாளர்கள் வந்து ஏதாவது ஒரு செயல எனக்கு செஞ்சு குடுப்பீங்கன்னு கேட்பாங்க. "அண்ணாச்சி இன்னைக்கு பொங்கல் அதுவுமா ஜாலியா மூட்ல இருக்கேன். இப்ப செய்யணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு விவேகமா பேசி அவங்கள சமாளிச்சீங்க. ஆனா அதே சமயத்துல ஆர்டர கையில விட்டுடாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க. "இன்னைக்கு பொங்கல் ஒரு நாள் பொறுத்துங்க அண்ணாச்சி. உங்களுக்கு நல்ல விதமா அந்த வேலைய முடிச்சு குடுத்துர்றேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பண வரவு, தன வரவுன்னுங்க." துளாராசி அன்பர்களே, நீங்க மறக்காம போக வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம், காளி அம்மன் ஆலயம், அப்புறம் சாயங்காலம் ஐயப்பன் கோயில் மறக்காம போயிடுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லா விதத்திலயும் எதிரிய எடை போட்டு, அதாவது எதிரின்னா எதிர்ல நிக்கிறவங்கங்க. நான் சண்டைக்கு போறவங்க எதிரிய சொல்லலைங்க. எதிர்ல யார் நிக்கிறாங்களோ, அவங்க எப்படி நெனைக்கிறாங்க, என்ன நெனைக்கிறாங்கன்றதெல்லாம் யோசிச்சு கரெக்ட்டா பேசுவீங்க. ஆஃபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடுமுறைன்றதுனால குடும்பத்தாரோட இருக்கும்போது, குடும்பத்தார் சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. அது இயற்கை தானங்க. குடும்பம்னு இருந்தா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். முன்ன பின்ன அப்படிதாங்க இருக்கும். ஆனா இருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு அவங்க எதையும் பேச மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இன்னைக்கு சரி, ஆஃபி பண்டிகை நாளு, ஜாலியா இருப்போம், சாமிய கும்பிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. வியாபாரிகள் வியாபாரம் நல்ல விதமா நடக்குங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, சாயங்காலமா நீங்க உங்க புள்ள குட்டிங்களோட, உங்களுடைய குடும்பத்தாரோட கோயிலுக்கு கட்டாயம் போயிடுங்க. இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு பார்க்கு, பீச்சுக்கு போலான்னுவாங்க. சில பேர் பார்த்தாங்கன்னா, எக்ஸிபிஷனுக்கு போலான்னுவாங்க. எங்க போறதா இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுகமான அனுபவம் இருக்குங்க. அத மறக்காம நீங்க போயிட்டு வந்துருங்க. கோயிலுக்கு மட்டும் மறக்காம போயிடுங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கோயில்ல ஐயப்பன் ஆலயத்துக்கு கண்டிப்பா போயிடணுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க இன்னைக்கு எல்லா விதத்திலயும் எல்லா வேலைகளையும் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. அதே சமயத்துல இன்னைக்கு ஏதாச்சும் ஆர்டர் வந்ததுன்னா, அப்புறம் செய்றேன்னு சொல்லிட்டு நீங்க தட்டி கழிப்பீங்க. ஆனா, அந்த மாரி தட்டி கழிக்காதீங்க. "ஒரு நாள் பொறுத்துங்க, நான் செஞ்சு குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, அப்பதான் உங்க போட்டியாளர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க கிட்ட அந்த இது போகாது. உங்ககிட்டயும் அந்த வேலை வரும். அத ஞாபகத்த வச்சுங்க. பணமாச்சேங்க. யாருங்க இன்னைக்கு பணம் இல்லாம எப்படிங்க குடும்பம் நடத்துறது? அதுதாங்க காரணம் சொல்றேங்க. இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயங்க. "சுவாமியே சரணம் ஐயப்பா"ன்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஆலயத்துல போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, பெருமையா பேசிக்கின்னு இருப்பீங்க. இவ்வளோ பெருமையா பேசின்னு இருப்பீங்க. எல்லா விதத்திலயும் பேசின்னு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு எல்லா இடத்துலயும் இருக்குங்க. குடும்பத்தார் கூட ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு சொல்லின்னு இருப்பாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ஷனா இருப்பாங்க. உங்களோட சந்தோஷமா இன்னைக்கு பண்டிகைய கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ விட்டு லீவா இருக்கோம், நம்ம குடும்பத்தாரோட இருக்கோம், சந்தோஷமா இருப்போம்னு நினைப்பீங்க. கண்டிப்பா இருப்பீங்க இன்னைக்கு. அதே சமயம் வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. உங்க குடும்பத்தாரோடையும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு வந்து ஆதரவு மிகுங்க. மற்றபடி உங்களுக்கு பொருட்கள் சப்ளை பண்றவங்க, வாடிக்கையாளர்கள் எல்லாரும் ஆதரவு குடுப்பாங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு பாருங்க, உங்க கூட்டாளிங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள சொல்லுவாங்க. எதிரி கூட உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்கன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு இருப்பாங்க. எல்லாரும் பழச மறந்துட்டு உங்க கூட ஒண்ணா இருப்பாங்க. அதுதாங்க இந்த பொங்கலு.
தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஷிரடி சாய்பாபா கோயிலு, ராகவேந்தர் கோயிலு, இல்லைன்னா சித்தர்களுடைய சமாதி. மறக்காம ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திருங்க. மகர ராசி அன்பர்களே, ஆபீஸ் லீவு, நல்லா படுத்து தூங்கலாம்னு சொன்னா கூட முடியலையே, பொங்கல் ஆச்சு, வீட்டுல குடும்பத்தாரெல்லாம் பொங்கல் பானை வைக்கணும். நான் காலையிலேயே பொங்கல் பானை வச்சிடுங்க. பொங்கல் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் பானை வச்சிடுங்க. வச்சு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி கும்பிடுங்க. எல்லா விதத்திலும் ஏற்ற விதமா இருக்குங்க உங்களுக்கு. ஆபீஸ்ல ப்ரமோஷன் வராதவங்களுக்கு ப்ரமோஷன் வருங்க. கொஞ்சம் தாமதமா வருங்க, அவ்வளவுதாங்க. ஆனா கண்டிப்பா கிடைச்சிருங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, வியாபாரிகள் பாத்தீங்க, பழைய பாக்கி வசூல் தாமதமா இருக்குங்க. ஆனா இருந்தா அந்த தாமதம் நீங்கி இன்னைக்கு சுபிட்சமா இருக்குங்க. என்ன இன்னைக்கு பொங்கல் திருநாள்ல சூரிய பகவானை நீங்க வணங்கிட்டு எல்லா வேலையும் பண்றீங்க. அதனால எல்லா விதத்திலுமே ஏற்றமான நாளா தாங்க இன்னைக்கு இருக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு பழைய பாக்கிய வச்சிருப்பாங்க சில வாடிக்கையாளர்கள், தராம இருப்பாங்க. கவலையே படாதீங்க. அவங்க கண்டிப்பா பொங்கல் கழிஞ்ச உடனே உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தாமதம் போயிடுங்க. கவலையே படாதீங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். அடுத்தது ஐயப்பன் ஆலயம். போய் நீங்க சுவாமிய கும்பிட்டு, மறக்காம முருகன் ஆலயத்துல போயிட்டு நெய் தீபத்தையும் நீங்க ஏத்திருங்க. எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு ஒரு ஞானம் பிறந்திருக்குங்க. உலகம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும்ன்றது இன்னைக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குங்க. அதனால நல்லவங்களுக்கு மட்டும் தாங்க உதவி பண்ணுவீங்க. ஆஃபீஸ் போறவங்களே, உங்க சக ஊழியர்கள்லயே ஒரு சில பேர் ஏடாகூடமா இருந்திருப்பாங்க. அவங்கள்ல யார் நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா வச்சிருப்பீங்க. வியாபாரம் அமோகமா நடக்கும். இருந்தாலும் ஜிஎஸ்டி பெண்டிங்கு, இந்த டாக்ஸ் பெண்டிங்கு, மற்றபடி இன்கம் டாக்ஸ் பெண்டிங் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அதெல்லாம் கரெக்டா கட்டுறதுக்கு வழிவகைய பார்த்துங்க. அந்த ஞானம் உங்களுக்கு வந்துருங்க. நீங்க நல்ல ஆடிட்டர பார்த்து அத செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலயும் இந்த பொங்கல்ல இருந்து ஏற்றமா இருக்குங்க நாளு. கடின உழைப்பாளிகளே, நீங்க எந்த வாடிக்கையாளர் சிறந்த வாடிக்கையாளர்? வாடிக்கையாளர் 10 பேர் வருவாங்க. 10 பேரும் நம்மளுக்கு பைசா நல்லா கரெக்ட்டா குடுப்பாங்க. ஒருத்தர் நல்லா குடுப்பாரு, ஒருத்தர் கம்மியா குடுப்பாரு, ஒருத்தர் ரெட்டிப்பா தருவாரு. இதுல யாரு நம்மளுக்கு நல்லா குடுப்பாங்கன்னு தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு அந்த காரியத்த முதல்ல பண்ணி குடுத்துருங்க. இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு அமோகமா இருக்குங்க எல்லா விஷயமும். கும்பராசி அன்பர்களே, நீங்க இன்னைக்கு மறக்காம போற கூடிய ஆலயம் முருகர் ஆலயங்க. அடுத்தது நவகிரக சன்னதியில போயிட்டு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருங்க. கால பைரவருக்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ஐயப்பனுக்கு நெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த வருஷமா இந்த வருஷம் அமையுங்க. மீனராசி அன்பர்களே, நீங்க எல்லா விதத்திலும் கெட்டிக்காரங்க. நீங்க எந்த விஷயத்தையும் யோசிச்சு தாங்க செய்வீங்க. உங்களுக்கு நண்பர்கள் அதிகம். அதனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஆஃபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு ஆஃபீஸ் லீவுன்னு இருந்தாலும், உங்க குடும்பத்தோட பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாலும், உங்க நண்பர்கள்ல யாரு நம்மளுக்கு நன்மை புரிஞ்சாங்கன்றது செய்திகள் மனசுலயே யோசிச்சுக்கிட்டே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்றது நல்லா பகுத்து ஆராய்ந்து நீங்க செய்யுங்க. இந்த வருஷமே ஏற்றமா இருக்குங்க. வியாபாரிகளே, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, யார் சப்ளை பண்றவங்க கரெக்டான சப்ளையர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு பொருள் கரெக்டா நேரத்துக்கு சப்ளை பண்றாங்க. இவரு லேட்டா சப்ளை பண்றாரு. இவரு பொருள வந்து அதுல கெட்டுப்போன பொருள குடுக்குறாரு. இல்ல உடைஞ்சு குடுக்குறாரு. இவரு நம்ம ரிட்டர்ன் குடுத்தா ஒழுங்கா பேமெண்ட் தர்றாரா? ரிட்டர்ன் அக்செப்ட் பண்றாங்களா? பொருள் உடைஞ்சு போச்சுன்னு ரிட்டர்ன் சொன்னா ஏத்துக்கிறாரா? அது மாரிலாம் நல்லா யோசனை பண்ணி, அவங்க கிட்ட நீங்க இத பண்ணுங்க. அதனால உங்களுக்கு நன்மை கூடுங்க. வியாபாரிகளுக்கு வருமானங்களும் கூடும், நன்மையும் கூடும், நட்டமே வராதுங்க. லாபமா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஆதாயமா இருக்குங்க. அந்த ஆதாயத்தை யார் யார் குடுப்பாங்க? உறவினர்கள்லேருந்து எல்லா விதமான நன்மையும் வருங்க. எந்த உறவினர் நமக்கு நன்மை புரிவாரு என்றத நல்லா யோசிச்சு செயல்பட்டு, அவரோடு இணக்கமானா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நல்லா மெயின்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பொங்கல்லேருந்து ஏற்றமான நாளா அமையுங்க. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம், எந்த ஆலயம் தெரியுமாங்க? சித்தர்களுடைய கோயிலுங்க. அடுத்தது ஐயப்பன் ஆலயங்க, முருகர் ஆலயங்க. இந்த கோவில்ல போயிட்டு நீங்க எல்லா தெய்வத்தையும் வணங்குனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கூடுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம், வெல் விநாயகர் ஆலயம் மற்றும்
முருகருக்கு நெய் தீபம் கட்டாயம் ஏத்துங்க. துர்க்கை என்ற காளி அம்மனுக்கு துர்க்கை அல்லது காளி அம்மனுக்கு எந்த இது ஏத்தனம் தெரியுமாங்க? நெய் தீபம் மறக்காம ராகு காலத்துல முடிஞ்சா ராகு காலத்துல போடுங்க. ராகு காலத்துக்கு கோயிலுக்கு போக முடியலன்னு சொன்னா அப்புறமாச்சும் போய் போட்டுங்க. சாயங்காலமா ஐயப்பன் ஆலயத்துல நெய் தீபம் ஏத்துங்க. இந்த பொங்கல்ல இருந்து வருகின்ற பொங்கல் வரைக்கும் 12 ராசி அன்பர்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. மாணவ மாணவி செல்வங்களே, என் செல்ல குட்டிங்களா, நீங்க இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் செஞ்சிருங்க. சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லுவீங்கல்ல, அம்மா பொங்கல் வைப்பாங்கல்ல, அப்ப சூரிய பகவானை எப்படி கும்பிடணும் தெரியுமா? ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக. சூரிய பகவான் தாம்மா நம்மளுக்கு அறிவு என்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள். அதனால அந்த கடவுளை முதல்ல நீங்க வணங்கணும். உங்களுக்கு அறிவை கொடுப்பாரு, தெளிவான ஞானத்தை கொடுப்பாரு. அதன் மூலம் உங்களுக்கு நல்லா படிப்பு வரும். மறக்காம என்ன செய்றீங்க? பிள்ளையார் கோயில்ல போயிட்டு தோப்பு கரணம் போட்டுடுறீங்களா? அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடாதீங்க. வெளியே சாயங்காலம் போகணுமே. பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். ஆனா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இந்த ஹோம்ஒர்க் பழைய ஹோம்ஒர்க்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எழுதிட்டு அப்புறம் சாயங்காலம் அம்மா அப்பாவோட டிவி பார்க்குறவங்க டிவி பார்க்கலாம், சினிமாவுக்கு போகிறவங்க சினிமாவுக்கு போகலாம், கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம், பீச்சு பார்க்கு போகிறவங்க அங்கே போகலாம். ஜாலியாக இருங்க செல்லங்களா. ஆனால் பத்திரமா விளையாடுங்க. எதுலேயும் ஒரு ஜாக்கிரதையாக விளையாடுங்க. அதுதான் தேவை. சரியா? நன்றி, வணக்கம்.